குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் 325லேருந்து இந்த ஃபஸ்ட் தந்திரா முடிகிற வரைக்கும் அது கல்லுண்ணாமை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இதை அவர் ஏன் ரொம்ப முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பிரெயினோட திங்கிங் கேப்பபிலிட்டி, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கிராஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி எல்லாத்தையுமே பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுது. அப்போ டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்ம யார், கடவுள் யார் அப்படின்றது தேடி போகும்போது நம்மளுக்கு பயங்கரமாக அந்த பிரெயின் தான் ஒர்க் ஆகணும். ஹார்ட்டுன்றதை விட நம்மளோட மூளை பயங்கரமாக சுறுசுறுப்பாக ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுலாம் சட்டிலாக தான் நம்மளுக்கு அந்த ஞானம் உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அந்த ஞானத்தை நம்ம தோண்டி எடுத்து வெளியில் வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளோட மனநிலையும் சரி, அந்த பிரெயின் கேப்பபிலிட்டியும் சரி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப அப்படி எதுனாலும் ஈஸியாக கிராஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிற விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அறியாமைன்றது விலகி போகும். அப்போ அறியாமல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அவரோட மெசேஜ் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நீங்கள் தூங்குற வரைக்கும், ஏன் தூக்கத்தில் கூட கடவுள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றுறதுக்கு, உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள், இன்னும் நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நாளைக்கு இது வரப்போகுது, இதை நீ உனக்கு சரி பண்ணணும்னா இன்றைக்கே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட பர்சனல் கைடு மாதிரி, பர்சனல் மென்டர் மாதிரி உங்களோட உள்ள ஆழமாக அந்த மூளைக்குள்ளே இருந்து அவர் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக ஏதாவது யார் மேலேயாவது ஒரு எரிச்சல், யார் மேலேயாவது ஒரு இரிட்டேஷனு, யார் மேலேயாவது ஒரு கோவம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்தவங்க மேலே ஒரு ப்ளேம் போடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம எந்திரிப்போம். நம்ம விக்டிம் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எழுந்திருக்கிறது. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ உலகத்திலே நம்மளுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்த மாதிரியும், மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், நம்ம தான் இருக்கிறதுலே சோகமான ஆளுங்க மாதிரியும், பாவப்பட்டவங்க மாதிரியாமல் மைண்ட் செட்டில் எழுந்திருக்கிறது. அதுவும் இல்லைன்னா எதையுமே யோசிக்காமல் அந்த டே டு டே மைண்ட் இதுலேயே மட்டும் எப்படியாவது காலையில் சீக்கிரமாக போயிடணும், இன்னைக்கு சமையலை முடிச்சிடணும், இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு இது போகணும், இன்னைக்கு அந்த டியூ கட்டணும், இந்த டியூ கட்டணும்னு சொல்லிட்டு டூ மச் ஆஃப் திங்ஸ் அதை நம்ம பிரெயினில் ஃபில் பண்ணி வைக்கும்போது, அப்போ உள்ளே இருந்து கடவுள் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் நம்ம காதிலே கேட்காது. நம்ம டெஃப் மாதிரி நடப்போம். அப்போ டெஃப் மாதிரி நடக்கும்போது இறைவனை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இறைவன் நம்ம கூட துணையாக நம்ம கூட எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாலும் நம்ம மைண்டை நம்ம அதில் அப்ளையே பண்ணலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த திருமந்திரமே பார்த்தீங்கன்னா ஆடியோஸை மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு 10 to 20% ஆளுங்க தான் ஆடியோவே லிசனே பண்ணுறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அவங்க இதுக்கெல்லாம் மைண்ட் அப்ளை பண்ணவே ரெடியாக இல்லை. பிகாஸ் தே ஆர் வெரி பிஸி இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அந்த டெய்லி ரொட்டீனு, டே டு டே திங்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் அவங்களுக்கு புரியாமல் நிறைய பேர் இதை கேட்குறதே கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆடியோ லிசன் பண்ணுங்கள். ஏன்னா நான் 1 இயராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அது நான் 1 இயராக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனாலும் அவங்களால இதில் அவங்களோட மைண்டை செலுத்தி அவங்களால கேட்கணுன்ற எண்ணமே வராது. அப்படியே கேட்டாலும் அந்த கேட்குறவங்களே பாதி கூட கேட்க மாட்டாங்க, ஒரு கால்வாசி தான் கேட்பாங்க. மைண்டில் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஓடும். அந்த அளவுக்கு நம்ம பிரெயினுன்றது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்மளோட என்டையர் பாடியில் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அவ்வளோதான். நம்மெல்லாம் அது இல்லைன்றதை விட அதை கரெக்டாக பிரயோஜனப்படுத்தலைன்னா, கரெக்டாக உபயோகப்படுத்தலைன்னா நம்ம ஒரு அனிமல்ஸுக்கு தான் சமம். அந்த 5 அறிவு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மாதிரி தான் நம்மளும். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா அது பிரெயின் தான்.
ஆனால் அந்த பிரெயினை தான் நம்ம வந்து மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டடு ஆர்கன் இன் அவர் பாடி அப்படின்னா அது நம்ம பிரெயினை தான் நம்ம வந்து டூ மச்சாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வச்சுருக்கோம், டூ மச்சாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளால் வந்து இறைவனை வந்து உணரவும் முடியல, இறைவன் காட்டுற வழியில் நம்மளால் போகவும் முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கனால தான் நடக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட 10 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு டேமேஜ் தர விஷயம் வந்து இந்த ஆல்கஹால் சாப்பிட்றது. ஆக்சுவலாக இந்த ஆல்கஹால் சாப்பிடும்போது நான் வந்து ஒரு நியூஸில் பார்த்தேன், 1 ஷாட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் அது வோட்காவோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளோட பிரெயினை விட்டு முழுசாக விலகி போகிறதுக்கு 1 வருஷம் ஆகுமா. ஒரே ஒரு ஷாட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு சிப்பு குடிக்கிறீங்க, இல்லை அது அந்த 1 ஷாட்டுன்றது அந்த அட் அ டைம் ஒரு கிளாஸ் குடிக்கிறதான்னு தெரியல. அதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் குடிச்சிங்கனாலும் அது வந்து உங்களோட மூளையை விட்டு போகிறதுக்கு 1 இயர் ஆகுமா, 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் ஆகுமா. அப்போ வந்து அது வரைக்கும் உங்கள் பிரெயின் வந்து 100% வந்து அதோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மே பண்ணாது. நீங்கள் வந்து ஒரு ஊனமான ஒரு பிரெயினோட தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக உலாவிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய நன்மைகளும் வந்து உங்களுக்கு வந்து 50%ஓ இல்லை 20% தான் இருக்கும், கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வேறு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா, அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண நம்மளுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நம்மளே ஆல்கஹாலை சாப்பிட்டு நம்ம மூளையை டேமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த விஷயம் நல்லா நடக்கல, அந்த விஷயம் நல்லா நடக்கலன்னு சொல்கிறதுன்றது தப்பு தானே. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் இது சொல்லிக் கொடுக்கும்போது நான் செக் பண்ண வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இறைவன் ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து அவங்கள வந்து அந்த ஆல்கஹால் சாப்பிட விடாமலாம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கர வந்து ரொம்ப பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக இவங்க மாறணும், இவங்க மூலமாக நிறைய பேருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்கஹாலே வந்து சேராமல் போகிறத நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். இது வந்து அந்த இறைவனுடைய அந்த ரொம்ப அந்த பயங்கரமான ஒரு டிவைன் பிளானில் வந்து அவங்க வந்து அதுக்கு ஆளாகுவாங்க. ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இல்லை 8 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ஆல்கஹால் வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால அவங்களுக்கு வந்து சேராமல் போயிருக்கும். அப்போ தான் நான் கனெக்ட் பண்ணேன், அப்போ ஏன் இவங்களுக்கு கரெக்டாக எல்லாருக்கிட்டையும் இன்னும் ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்குது. ஒரு 6 மாதம் இந்த இதுக்குள்ளே டீப்பாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி அவங்களுக்கு ஆல்கஹால் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் நிறையா. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் பார்த்தேன். இந்த நியூஸ் பார்க்கும்போது ஓகே, அப்போ வந்து அந்த 1 ஷாட் வந்து நம்ம பிரெயினை விட்டு வெளியில் போகிறதுக்கே 6 மாதம் ஆகுதுன்ற போது இது வந்து பக்கா டிவைன் பிளானாக இருக்குது. இவங்களுக்கு வந்து 6 மாதம் கழிச்சு ஆல்கஹாலை நிப்பாட்டி 6 மாதம் கழிச்சு இவங்களுக்குள்ள வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜையும் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸையும் கொண்டு வர மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும்னு சொல்லிட்டு டிவைன் பண்ணுறதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிருக்கேன். அப்போ அந்த ஆல்கஹாலுன்றது வந்து உங்களால் வந்து அந்த இறைவனுடைய அந்த இறைவன் யார், இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, அவரை வந்து எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும், அவரை வந்து உணர்ந்து அவர் பேசுகிற மெசேஜஸ், அவர் நம்மளுக்கு கொடுக்குற எல்லா விதமான அறிகுறிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களே வராமல் அடுத்தடுத்து வந்து சக்ஸஸும் ப்ராஸ்பெரிட்டியும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக நிறுத்தணும். அப்போ ஆல்கஹால் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பெருசாக வந்து எதுவும் வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியாது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து பிளெஸ்ஸிங்காக மாற்றவும் முடியாது. உங்கள் லைஃப் வந்து உங்கள் கர்ம வினைப்படி இருக்கும். நீங்கள் இல்லை அதெல்லாம் என்னால் எல்லாம் குடிக்காமலாம் இருக்க முடியாதுங்க, அப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளம், அது உங்களோட சாய்ஸு. இல்லை பரவாயில்ல குடிங்க, ஆனால் கடவுளை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, அடுத்தவங்கள எப்போவுமே ப்ளேம் பண்ணாதீங்க. ஆமாம் நான் தெரிஞ்சே தான் குடிக்கிறேன், என் வாழ்க்கை இந்த குடியோடு சேர்ந்து எப்படி இருக்கட்டோ அப்படி இருக்கட்டும், அதில் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோகமான விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் சாய்ஸு. அதுதான், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் திரும்பி என்ன எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணுவேன்னா, நல்லதும் கெட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றத நான் திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணாமல் இருக்கிறனால மட்டும்தான் நம்ம கஷ்டப்படுவோமே தவிர வேற எதுனாலையும் நம்மளுக்கு வராது. அதுக்கான தெளிவை தான் நான் வந்து இந்த திருமந்திரம் தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த ஆல்கஹால் சாப்பிட்றத நிறுத்தினா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இப்போ நான் சொல்கிற ஆடியோவும் சரி, இந்த திருமந்திரம் பாட்டும் சரி 100% வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
முடியும். இதை வந்து இந்த பாட்டில் இந்த செக்ஷன், இந்த கல்லுண்ணாமைன்ற செக்ஷனில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு திருமூலர். அடுத்தடுத்த சாங்கில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து இது வந்து செகண்ட் சாங்னு நினைக்கிறேன், கல்லுண்ணாமையில். இந்த பாட்டில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து அந்த 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 போதை இருக்குல்ல, ஆல்கஹால் சாப்பிட்றதுனால வரக்கூடிய போதை வந்து உனக்கு வந்து டிவைன் பிளிஸ்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து நீ வாழ்க்கையிலேயே அனுபவிக்க முடியாமல் தடுக்குது. அதுதான் அவர் வந்து மீன் பண்ண போகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த டிவைன் பிளஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும் இல்லையா. அந்த போதைக்கு ஈக்குவல்ன்றதை விட, அந்த போதையை விட ஒரு 100 மடங்கு அதிகமான பாசிட்டிவான விஷயம். இதுவும் போதை கிடையாது. உடனே வந்து இதை வந்து இறை போதைன்னு, ஆன்மீக போதைன்ற மாதிரி சொல்லக்கூடாது. போதைன்றதே ஒரு நெகட்டிவான வார்த்தை. இது வந்து என்னன்னா, அந்த இறைவனை வந்து நம்மளுக்குள்ள உணர்ந்து அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம டெய்லி மிராக்கிள் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு பேரானந்தம் வந்து கிடைக்கும். அந்த பேரானந்தம் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை நோக்கி போகணுமே தவிர, இந்த மாதிரியான ஆல்கஹால் மாதிரி இல்லை ட்ரக்ஸ் மாதிரியான ரொம்ப ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ரொம்ப சின்ன சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தான் அதோட ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து பத்தலன்ட்டு திரும்பி அதை வந்து குடிச்சுக்கிட்டே இருந்து எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சது தான் மிச்சம். அப்போ அதை நோக்கி வந்து தப்பாக போயிட்டு இருக்காங்க. அவங்க போக வேண்டிய இடம் வந்து அந்த டிவைன் பிளிஸ்ஸை நோக்கி தான், இறை பேரானந்த நிலையை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இறை பேரானந்தத்தை வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. அதை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை வந்து அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அவங்க லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் மேக்கராக வந்து அவங்க மாறிடுவாங்க. அவங்க லைஃப்பும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சுற்றி உள்ள எல்லாரையுமே வந்து அவங்களால வந்து மாற்ற முடியும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் தான் அந்த டிவைன் பிளிஸ்ஸில் வந்து இருக்கிறவங்க. ஸோ இதை வந்து இந்த பாட்டில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. ஏன்னா இதை சொன்ன பிறகு தான் அடுத்தடுத்த சாங்கில் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதுனால இதை அனுபவிக்க முடியாமல் போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்குன்றனால அவர் இந்த பாட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த சாங் பார்க்கலாம். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில். அந்த சித்தம்ன்றது மனசு புத்தி எல்லாமே சேர்ந்து அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி, இல்லை இந்த ஆன்மீக இதில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி, ஸ்பிரிச்சுவல் ரீடிங் பண்ணி, கடவுளை பற்றி நிறைய உணர்ந்து, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி அதை பண்ணுறதை தான் நம்ம சித்தமுறுக்கின்னு சொல்கிறாங்க. சித்தமுறுக்கி சிவமாம் சமாதியில், அதாவது இறைவனோட ஒன்றா கலக்கிறது தான் அந்த சமாதின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் சமாதின்ற வார்த்தைக்கு வந்து நான் வந்து ரொம்ப பீஸ்ன்ற மீனிங் தான் நான் எடுத்துக்கிறேன். மனசு வந்து அமைதியாயிருது, அதை தான் நான் சமாதின்னு சொல்லி போடுறேன். ரொம்ப கூச்சலாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், தேவையில்லாத விஷயங்கள்ல ஓவராக கவலைப்படாமல், எல்லாமே இல்லாமல் இறைவனோட ஒன்றா வந்து ஐக்கியமாற நிலைமையை தான் வந்து சமாதின்னு சொல்கிறாங்க. ஸோ சித்தம் முறுக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை, அதாவது இறைவனோட சேர்ந்து அந்த டிவைன் பிளிஸ்ஸை அனுபவிச்சு அந்த ஓராத தேரலை அப்படின்னா அது வந்து என்றைக்குமே வந்து குறையாது, எப்போவுமே அப்படியே இருக்கும். வேற இப்போ நம்ம ஆல்கஹால் சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் போதை இறங்கிடுச்சு அப்படின்வாங்க. அதை வந்து நம்ம உடனே திரும்பி அந்த போதையை வந்து ஏற்றிக்கணும் அப்படின்வாங்க. இது வந்து இந்த டிவைன் பிளிஸ் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது, எப்பவுமே இருக்கும். அது குறையவும் செய்யாது, வேணும்னா அது கூடிக்கிட்டே போகும். அடுத்தடுத்து நம்ம வந்து இறைவனோட ஒன்றா கலக்கும் போது, நிறைய பேருக்கு நல்லது பண்ணும்போது, இறைவனோட அந்த விஷயங்களை வந்து தேடி தெரிஞ்சுக்கும் போது, மெடிடேஷன் பண்ணும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளிஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. சுத்த மது உண்ணம் சிவானந்தம் விட்டு. அந்த சுத்த மது அப்படின்றது தான் வந்து டிவைன் பிளிஸ்ஸை தான் அவர் அழகா அப்படி சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பியூரான அந்த மதுன்றது வந்து நெக்டர், அந்த தேன்ன்றது தான் வந்து அவங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. மதுன்றது அந்த தேன் மாதிரி தித்திக்குமா, அது அப்படி ஒரு பியூரிட்டியோடு இருக்குமா. இதை வந்து சிவானந்தம் வந்து, அதாவது நம்ம வந்து விட்டு விலகவே விலகாதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த மது வந்து என்றைக்குமே வந்து நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூடவே இருக்கும், ஒரு தடவை நம்ம வந்து அனுபவிச்சிட்டோம்னா. இது வந்து நித்தல் இருத்தல் கெடுத்தல் கீழ்மை காலே, அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நின்ற நிலையிலையும் அமர்ந்தாலும் படுத்தாலும் எல்லா நிலையிலையும் உங்களோட ஈகோ வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிவானந்தம் எப்பவுமே உங்க மனசுல வந்து இருந்துகிட்டே இருக்கும், உங்களால என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்றாரு. அதாவது இப்போ சம்டைம்ஸ் நம்மளையும் மீறி நம்மளோட ஈகோ வந்து வெளிப்படும்.
கோவம், ஆத்திரம் ஏதாவது ஒண்ணு இல்ல நான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து கடவுள் தான் இத பண்றாருன்ற உணர்வு வந்து சில நேரம் நம்மளையும் மீறி வந்து நம்மளுக்கு மறந்து நான்ற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம வந்து சில நேரம் செயல்படுவோம். அப்ப அந்த மாதிரி செயல்படும்போது மட்டும்தான் நம்மளால அந்த டிவைன் பிளெஸ்ஸ வந்து அனுபவிக்க முடியாது. மத்த நேரம் எல்லா நேரத்துலயும் டிவைன் பிளெஸ்ஸ அனுபவிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு டூல், ஒரு எப்படி சொல்றது, செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். என்னன்னா எப்பவுமே அந்த டிவைன் பிளெஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. திடீர்னு வந்து அந்த டிவைன் பிளெஸ் வந்து காணாம போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படா ஏன் அந்த டைம்ல அந்த நம்மளுக்கு அந்த டிவைன் ஃபீலே பண்ண முடியலன்னு பார்த்தா, அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திலையோ கடவுள் இருக்காருன்றத மறந்து நம்ம மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம நடந்திருப்போம். அப்படி நடக்கும்போது மட்டும் அந்த அந்த பிளிஸ்ஸை வந்து நம்மளால அனுபவிக்க முடியாம போகும். அப்ப அதை வச்சுதான் நான் எப்பவுமே வந்து என்னைய வந்து நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஏன் எப்பவுமே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளஸ் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, நான் வந்து இறைவன் நமக்குள்ள இருக்காருன்னா எப்படி நடந்துப்போமோ அப்படி நடந்துக்காம நான் என்னையும் மீறி நான்ற எண்ணத்துல நான் நடந்திருப்பேன். அப்ப அந்த மொமெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த பிளஸ் இல்லை அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி அப்ப நான் உடனே என்னைய வந்து நான் சரி பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. டிவைன் பிளஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னாலே அங்க என்னோட ஈகோவில் தான் நான் ஏதோ ஆக்ஷன் பண்ணியிருக்கேன்றதை புரிஞ்சு உடனே இமீடியட்டா என்னை நான் சரி பண்ணி திரும்பி வந்து அந்த டிவைன் பிளஸ் மோடுக்குள்ள எனக்கு போயிடுவேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட லைஃப்ல. இந்த டிவைன் பிளஸ் நம்மளை விட்டு எப்பவுமே போகாது. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த பிளஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கும். அந்த பேரானந்தம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அன்னைக்கோட வேர்ல்ட்லி டியூட்டிஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்குள்ள வந்து அந்த சந்தோஷம் வந்து குறையாம இருக்கும். இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த பேரானந்த நிலை. ஆனா இதை புரியாம எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிற்றின்ப நிலையிலேயே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்து ஆல்கஹால்குள்ளேயே போறாங்க. ஒன்ஸ் இந்த பேரானந்த நிலையை வந்து உண்மையா அடைஞ்சவங்களால வந்து என்னைக்குமே வந்து ஆல்கஹால்ன்ற விஷயத்த தொடவே முடியாது. அதனால இப்போ உங்கள யாராவது வந்து எனக்கு தெரியுது நான் ஆல்கஹால் சாப்பிட்றது தப்பு அப்படின்னு தெரியுது, ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல இதுக்குள்ள வாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து கடவுளை வந்து தேடுங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை தர மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இது 3 பண்ண உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து அந்த பேரானந்த நிலையை வந்து நீங்க அடைவீங்க. அது கிடைச்ச பிறகு உங்களால வந்து திரும்பி வந்து இந்த ஆல்கஹால்ன்ற விஷயத்தை தொடவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ இது ரிலேட்டடான இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் அனுப்புகிறேன். யாராவது வந்து ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு அவங்க லைஃப் வந்து நல்லா இல்லை, அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாட்டையும் இந்த ஆடியோஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.